திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிய தேவாரம் 4ஆம் திருமுறை. பண் காந்தாரம். தலம் திருவாரூர். நாடு காவேரி தென்கரை. பதிகம் 4. பாடல் 1. பாடிலம்பூதத்தினானூ பவள செவ்வாய் வண்ணத்தானூ பாடிலம்பூதத்தினானூ பவள செவ்வாய் வண்ணத்தானூ பவள செவ்வாய் வண்ணத்தானூ கூடிய மென்முளையாலும் கூடிய மென்முளையாலும் கூடிய கோலத்தினாலும் கூடிய மென்முளையாலும் கூடிய கோணத்திலாலும் ஓடிய வெண்பிறையானும் ஒளிதிகள் சூலத்தினாலும் ஓடிய வெண்பிறையானும் ஒளிதிகள் சூலத்தினானும் ஆடிலம் பாம்பசைத்தானூ ஆடிலம் பாம்பசைத்தானூ ஆரூர் அமர்ந்த அம்மானே ஆடிலம் பாம்பசைத்தானூ ஆரூர் அமர்ந்த அம்மானே ஆரூர் அமர்ந்த அம்மானே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இந்த முதல் பாடத்தோட விளக்கத்தை பார்த்துடலாம். இதில் திருவாரூர் தலத்தை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த திருவாரூர் தலம் மிகவும் பிரசித்தி பெற்றமான தலம். இதில் அப்பர் சுவாமிகள் நிறைய பதிகங்கள் பாடியுள்ளார், நமக்கு கிடைத்துள்ளது. அதில் ஒன்று தான் இந்த 4ஆம் திருமுறையில் 4வது பதிகத்தில் முதல் பாடல். இந்த பாட்டில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பூதகணங்கள் இருக்கு இல்லையா, பூதகணங்கள் என்றுமே இளமையாக இருக்குமாமா. இந்த இளமை உள்ள பூதகணங்கள் வைத்து கொண்டிருக்கும் சிவபெருமானே, அப்படின்னப்புறம் சிவந்த வாயினை உடையவனே, அப்புறம் இளமையான மார்பகங்கள் உடைய பார்வதி தேவியை ஒரு பாகமாக வைத்திருப்பவரே, தனது உடலில் ஒரு பாகமாக வைத்து கொண்டிருப்பவரே. அப்புறம் சந்திரன் நமக்கு தெரியும் தேய்ந்து கொண்டே இருப்பவர், அமாவாசையை நோக்கி போகும்போது தேர்ந்து கொண்டிருப்பவர். அந்த தேய்ந்த சந்திரனை தலையில் வைத்து அவருக்கு ஒரு வெண்பிறையை சூடியது போல் கொடுத்தவரே அப்படிங்கிறது இந்த பாட்டில் சொல்கிறார். அப்புறம் இளம் பாம்பினை தனது இடுப்பில் கட்டிய சிவபெருமானே, அவர் எங்கே இருக்கார் அப்படின்னா ஆரூர் நகரத்தில் இருக்கும் அம்மானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடம் முடிகிறார். திருச்சிற்றம்பலம்.